அன்சிகாவுடைய டைவர்ஸ் இதை பார்த்துட்டு அன்சிகா இப்போ சொல்கிறாங்க, என்னுடைய கஷ்டமான காலகட்டங்களை நான் கடந்து வந்துட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்றது. இல்லை, கண்டிப்பாக ஒரு வாழ்க்கைங்கிறது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த திருமண வாழ்க்கையிலே ஒரு வருடமாக தான் ஒன்றா இருந்தது மாதிரி ஒரு தகவல். அதுக்கு பிறகு 2 பேருமே பிரிஞ்சு தான் இருந்துச்சு. அன்சிகாவுடைய ஃபாதர் மதர் முதல்ல உடன்பாடே கிடையாது, வேண்டான்னு தான் சொன்னாங்க, எவ்வளவோ சொன்னாங்க. இதுதான் இந்த கண்மூடித்தனமான ஒரு காதலை போய் மாட்டிக்கிட்டா இப்படி தான் வரும். கல்யாணம் பண்ணாங்க, பட் அது நல்ல பிரைட்டாக ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே நிறைய சிக்கல்கள், நெருடல்கள். ஆனால் ஹீரோயினை டாப்பில் இருக்கும்போதே போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு ஆக்டர்ஸோட நீங்கள் டேட்டிங் போயிட்டு நீங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தீங்க அப்படின்னா இவங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பொம்மையாகும். மேக்ஸிமம் கான்ட்ரவர்சிலுமே சிக்காமல் கொஞ்சம் அப்படியே தப்பிச்சிட்டே வந்தாங்க. ஆனாலும் இங்கே தமிழ் ஃபீல்டில் ஒரு ஹீரோ ரொம்ப டீப் லவ்வில் இறங்கினார். பட் அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சு. ஒருவேளை சோகில கல்யாணம் பண்ண அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு பாவம். அவர்கள் சம்பாரித்த பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50% ட்ரஸ்ட் மூலமாக நிறையா பண்ணியிருக்காங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தத்து எடுத்து அவர்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடித்த வரைக்குமே போதுங்கிறது மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் ஆச்சு என்னன்னு தெரியும். பெரிய அளவில் ஹீரோயின் கோடிகள்லாம் பெருசாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சம்பளம் தேவை, ஒரு நியாயமான சம்பளத்தை தான் கேட்டாங்க, படம் பண்ணாங்க. அதை வரக்கூடியதில் 50% அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அண்ணா தான் இருக்கிறாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் அன்சிகாவுடைய டைவர்ஸ் அப்படின்றது ஷாக்காகவும் இருந்தது, அண்டு இது நடந்தது சரிதான்ற மாதிரியும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அன்சிகா இப்போ சொல்கிறாங்க, என்னுடைய கஷ்டமான காலகட்டங்களை நான் கடந்து வந்துட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு எப்படி போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுன்றது தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்றதை சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக ஒரு வாழ்க்கைங்கிறது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த திருமண வாழ்க்கையிலே ஒரு வருடமாக தான் ஒன்றா இருந்தது மாதிரி ஒரு தகவல். அதுக்கு பிறகு 2 பேருமே பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் சோகில் ஏற்கனவே அன்சியோட ஃப்ரெண்டை தான் மேரேஜ் பண்ணி அதுவும் சரியாக வராமல் டைவர்ஸ் பண்ணாங்க. அது என்ன காரணம் கேட்டால் 1008 காரணம் சொல்கிறார் அவர். பட் ஒருவேளை இங்கே அன்சிகா மேலே அந்த ஒரு லவ் அந்த ஒய்ஃப் ஏதாவது டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் பண்ணாங்கிறது சரியாக தகவல் வரல. பட் இதை எதிர்பார்க்கல. அன்சிகாவுக்கு இங்கே தமிழ் ஃபீல்டில் ரொம்ப டாப்பில் என்றென்றும் காதல் பிரபுதேவா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் படத்தில். அதே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்புறம் மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்ததுனால அந்த படம் அறிமுகன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. தனுஷோட படம் பட் என்னட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு படம் அந்த படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தொடர்ந்து நல்லா என்ன சொந்த சின்ன குஷ்பு அப்படிங்கிறது மாதிரி நல்லா பப்ளியாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் ரொம்ப நைஸ் கேர்ள், ரொம்ப நல்லா எந்த மேக்ஸிமம் கான்ட்ரவர்சிலுமே சிக்காமல் கொஞ்சம் அப்படியே தப்பிச்சிட்டே வந்தாங்க. ஆனாலும் இங்கே தமிழ் ஃபீல்டில் ஒரு ஹீரோ ரொம்ப டீப் லவ்வில் இறங்கினார். அவங்க 2 பேருமே ஒரு படம் வேறு பண்ணியிருக்காங்க. பட் அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சு. ஒருவேளை சோகில கல்யாணம் பண்ண இருந்திருந்தாங்கன்னா அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருந்துக்கலாம் பாவம். பட் அதில் கொஞ்சம் ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஓ, அது வேண்டாம் அப்படிங்கிறது. இல்லை, அது ஹீரோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, அது எந்த ஒரு நீங்கள் கற்பனை பண்ணிட்டா நான் பொறுப்பு கிடையாதுப்பா. ஹீரோவுக்கு லவ் தானே, அது யாருக்கு எந்த வந்துடும் எப்போ வரும் தெரியாது. பார்த்ததும் காதல், பார்க்காத காதல், அது படங்களே நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லவ் சக்ஸஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக மேரேஜே செட்டில் ஆகிருக்கலாம். பட் அதை வேணான்னு சொல்லிட்டு அவர்கள் போனாங்க. அதுதான் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு எழுதியிருப்பார் தலையில், இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு பிறக்கும்போது. அதான் குஷியில் சொல்லியிருப்பார் எஸ்ஏ சூர்யா. கான்செப்டே அதுதான். கல்யாணம் பண்ணாங்க, பட் அது நல்ல பிரைட்டாக ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே நிறைய சிக்கல்கள், நெருடல்கள், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில். ஏன்னா அவங்க நல்லா என்ன ஹீரோயினை டாப்பில் இருக்கும்போதே போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் நான். சில பேரோட வாழ்க்கையை சிறப்பாக அமைஞ்சிருது, சில பேர் வாழ்க்கை எப்படி தான் கேள்விக்குறி அமைஞ்சிருது. பட் அவருடைய சரியாக தவறா அப்படிங்கிற நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னா அது அவர்கள் தான் சொல்லணும். தன்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்ததா தவறாக இருந்தாலும். பட் நல்ல மனசு உள்ளவங்க அன்சிகா. பார்த்த வரைக்குமே பேசுன வரைக்கும் பத்திரிகைகளுக்கு போது எதிராக மீட் பண்ணியிருக்கோம். பட் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே ஹைலைட். அவர்கள் சம்பாரித்த பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50% ட்ரஸ்ட் மூலமாக நிறையா பண்ணியிருக்காங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தத்து எடுத்து அவர்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அவங்க இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய மனசு வரணும். ஹீரோக்களுக்கு இருக்கும் மேக்சிமம். இந்த ஹீரோயினுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் எங்களை அப்பப்போ ஏதோ பண்ணுவாங்க. பட் இவர்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு உதவியாக நான் பார்க்குறேன். இது ஒரு அன்சிகாவோட இன்னொரு முகமாகவே நம்ம பார்க்கலாம் போல. நான் யாருக்குமே தெரியாது இந்த சைடு. கண்டிப்பாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க.
நிறைய குழந்தைகள் அனாதை குழந்தைகள் யாரோ பெத்து போட்டு போன குழந்தைகள டக்குன்னு கேள்விப்பட்டார் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அடாப்ட் எடுத்து அதில் ஒரு அதுக்கு அந்த ஆசிரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே. பட் அதன் மூலமாக கொடுத்து அவர்களுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு 3 வேளை தேவை, ட்ரீட்மெண்ட்டு, காஸ்டியூம், ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அந்த குழந்தைகளோட போய் தன் குழந்தைலாம் நினச்சி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய பர்த்டேக்கு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க குழந்தைகளோட. ஸோ அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்க தான். ஸோ குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்கள பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியோ தவறான ஏதோ தகவலோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. பட் இந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து ஸோ அவங்களை அமைஞ்சிருக்கலாம். இந்த சோகில் என்ன பண்ணாருன்னு தெரியல. அது போக போக தான் இனிமேல் தெரிய வரும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ அவங்களுடைய அந்த சினிமா கரியர்ன்றதுனா ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் எல்லாரோடையும் நடித்தாங்க. விஜய் சார் வரையும் நடிச்சிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறமா அவங்க ஏன் பெரிய அளவில் ஷைன் ஆகலை? இப்போ த்ரிஷா மேம், நயன்தாரா மேம்லாம் ஒரு இடத்துல இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால ஏன் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியல? இல்லை அதுதான். அதாவது சில ஹீரோயின் வந்து குட்டாம்போக்கில் வந்து டாப்புக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே 40 வயசு வரைக்குமே ஹீரோயினை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் இவள் சின்ன வயசு தான். பட் ஏன் வரலைங்கிறது வந்து உங்களை மாதிரி தான் எனக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தான். அவங்க பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் படம் தான். நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். விஜயோட வேலாயுதம் சொல்லலாம், சூர்யா கூட சொல்லலாம், சிவகார்த்தியனோட சொல்லலாம். எல்லா சாங்ஸுமே வர ஹிட்டு. எல்லாம் சூப்பராக இருக்கணும். சூப்பர் சாங்ஸ் எல்லாமே. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது உங்களுக்கு. இப்போ சிம்பு கூட வாலு ஏதோ பண்ணாங்க. அப்புறம் ஜெயமரியோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாங்க. சொன்னிடும் காது எல்லா சாங்குமே ஹிட்டு. பிரபுதேவா அவர் டைரக்ஷன் வந்த படம். மாப்பிள்ளை தனுஷோட. ஸோ எல்லாரோடையும் பண்ணாங்க. மிகப்பெரிய ரவுண்டு வந்திருக்கலாம். பட்டு நடித்த வரைக்குமே போதுங்கிறது மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் ஆச்சு என்னன்னு தெரியல. பெரிய அளவில் ஹீரோயின் வந்து கோடிகள்லாம் பெருசாக பண்ண வாங்கல. ஸோ அவங்களுக்கு என்ன சம்பளம் தேவை ஒரு நியாயமான சம்பளத்தை தான் கேட்டாங்க, படம் பண்ணாங்க. அதை வரக்கூடியதில் 50% அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்ல கேரக்டர்ஸ். பட் அவங்களுக்கு திடீர்னு இந்த 3 வருஷ வாழ்க்கை வந்து விவாகரத்து 3 வருஷ வாழ்க்கை அது சிறப்பாக போக முடியல. அவங்களால ட்ராவல் பண்ண முடியல. பட் அதன் மூலமாக வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட முதலியே வந்து அனுசேயோடைய ஃபாதர் மதர் வந்து முதல்ல அதில் உடன்பாடே கிடையாது. எஸ் வேண்டான்னு தான் சொன்னாங்க. எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. அதுதான் இந்த கண்மூடித்தனமான ஒரு காதலில் போய் மாட்டிக்கிட்டால் இப்படி தான் வரும். இன்றைக்கு நிறைய ஹீரோக்கெல்லாம் கண்மூடித்தனமான ஒரு காதலில் போய் மாட்டிக்கிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிட்டு இருக்காங்க. பட் அது தேவையில்லைங்கிறதா என்னுடைய என்ன சொன்னால் வாதமாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீ எதை நோக்கி போகணுமோ அதுதான் வாழ்க்கை. அதற்கு பிறகு தான் இதெல்லாம். பட் இங்கே அன்சியா கேட்கல. அவங்க ஏற்கனவே ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு. ஷாக் நியூஸ். ஸோ ஃப்ரெண்டுக்கு துரோகம் மட்டும் அன்சிகாங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் போச்சு. அதுவே அவர்கள் கேள்வி கரெக்டுமா இருக்கான்னு தெரியல. மனசு குத்தலில் கூட இருக்கலாம். பட் இவங்க வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாமல் வேறு யாரும் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்சியாவை லவ் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. தமிழ் ஃபீல்டே இருக்காங்க. அவங்க ஹிந்தியில் தான் சைல்டுஹுட்டாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நல்ல மாப்பிள்ளை ஆஃபர்ஸ்லாம் வந்தது. அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, கேட்கல. ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டு வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அதுவே நிறைய அவருடைய மனசை காயப்படுத்துச்சு. அதனால தான் இவருடைய வாழ்க்கை கூட கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் போச்சு, ட்ராவல் ஆச்சு. கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. கண்டிப்பாக 2 வருஷம் பிரிஞ்சு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட நெருடல்கள், மனசை கஷ்டப்படுத்தும் செயல்கள். அப்போ தான் எப்பவுமே தூரத்து பச்சை. தூரமாக இருக்கும்போது அப்படி பலன்னு மின்னுவாங்க எல்லா பேருமே. கிட்டக்க போய் ஒன்றா இருக்கும்போது தெரியும், ஆஹா வெரி டேஞ்சரஸ்ஸு, டைனோசரோட வந்துட்டோமாங்கிறத மாதிரிலாம் நிறைய பேருக்கு தோணும். அப்படி ஒரு அன்சிகாவுக்கு என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல. வாழ்க்கையை சரியாக வராது, பிரிஞ்சு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க போனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், ஜீவனாம்சம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டதா ஒரு தகவல் வேறு இருக்குது. ரீசெண்டாக யாரெல்லாம் இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு ஜீவனாம்சம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தெரிய வருது அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது. அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட நெருக்கமாக இருக்காங்க, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதனால தான் இந்த டிவோர்ஸ்ன்றதே நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சமந்தா அவர்கள் கல்யாணம் ஆகும்போது இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாகவே வச்சாங்க. இங்கே அப்படி ஒரு சம்பவம் இருக்குமா? அதனால தான் அன்சிகா அவர்கள் இந்த ஒரு காசு வேண்டான்ற ஒரு பாயிண்ட்டை வச்சாங்களான்ற ஒரு கேள்வியும் இப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை. அப்படி இருந்து தான் அவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு போன்ற அவசியம் இல்லை. அவங்களோடய போராடி ஒரு மேரேஜை பண்ணிட்டு போயிருக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு அன்சிகா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு வந்து தெரிஞ்ச தகவல் பிற இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சமந்தா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இங்கே என்ன வருதுன்னா, நீங்கள் சமந்தாவை வந்து நாகசந்தியா லவ் மேரேஜ் தான் பண்ணார். நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. 2022 பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கிற அந்த நடிகையோட சோபிதா அவர்களோட வந்து டேட்டிங்கில் இருந்தார்.
அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கூட்டு வந்து வீட்டில் சம்மந்தம் வச்சு நீ இன்னொரு பொண்ணோட டேட்டிங் இருந்தால் சம்மந்தம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணால் நான் ஒரு தவறு பண்ணணும்னு தோணும்ல. இன்றைக்கி இருக்கிற எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தவறு அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம்தான். ஆமாம், அப்படி தான் இருக்கும். எஸ், அப்படி தான். நீங்கள் கல்யாணம் பண்ணி அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு வந்து ஆக்டர்ஸோட நீங்கள் டேட்டிங் போயிட்டு நீங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தீங்க அப்படின்னா இவங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பொம்மையாகுங்க? அதெல்லாம் அந்த கால கணவனே கண்கண்ட தெய்வம் புல்லான புருஷன் சொல்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ பேசுனா நான் பேசுவேன், நீ பண்ணால் நானும் பண்ணுவேன், நீ ஒன்றுனா நான் 2. இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் நாகசக்தியினை வந்து அங்கே போனதுனால சம்மந்தம்னா உடனே கல்யாணம் பண்ணாங்களா? இல்லை, கிடையாது. பட் அவங்க வெப்சீரியலில் பண்ணாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அந்த இயக்குனரோட லவ்வில் இருக்காங்க. அவர் ஏற்கனவே மேரேஜ் டைவர்ஸ் ஆனவர். இவங்களும் 2 பேத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் பிடிக்கலைன்னா ஒரு காரணம் சொல்ல 1000 காரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் மேலே. அது பெண்கள் மேலே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தான், அதனால தான் நான் இப்படி போனேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறது வந்து தவறுன்னு தான் என்னுடைய பார்வை. நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்க, சம்மந்தம் வந்து 1 வருஷம் அவங்க கல்யாணமே பண்ணல. நினச்சிருந்தாங்கன்னா போயிருக்கலாம்ல. கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லைப்பா நீ போனால் நானும் போயிட்டேன்னு சொல்லிக்கலாம் அவங்க. அதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தனியாக இருந்தாங்க வேறு. எந்திரிச்சே நடக்க முடியாத அளவுக்குலாம் கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பிறகு தான் பார்த்தாங்க 1 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நாகசைதன்யா கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர்கள் அந்த வெப்சீரியல் பண்ண டைரக்டரை கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அதனால் வேறு யார் கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்காது. பட் அவரும் இங்கே லைஃப் நல்லா இல்லைன்னு வர்றாரு. இவங்க டைவர்ஸ் ஆகி வர்றாங்க. அப்படி எத்தனை இவருடைய லைஃப் நல்லா இருந்திருக்குமா உங்களுக்கு? செகண்ட் லைஃப் நிறைய பேருக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாரெல்லாம் ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும்? இல்லை, ஆக்டர்ஸை நீங்கள் விட்டுருங்க. ஜென்ரலாகவே பொதுவாகவே ஒருத்தருடைய லைஃப் வந்து சரியாக அமையலை அப்படின்னா அது ஏதோ இந்த ஆர்வ கோளாறுல பண்ணுறது, வீட்டில் சொல்லாமல் டக்குன்னு நமக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகிறோங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது வந்து கடந்து போயிடணும். நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கணும் கொஞ்சம். அங்கே மிஸ் ஆகாமல் நிறைய பேர் லைஃப் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் தாங்க நிறையா இருக்குது. 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு 20 பேர் டெய்லி நிற்கிறாங்கன்னா எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ரேஷன் கடை மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி. ஸோ அப்போ எதை நோக்கியோ ஒரு ஆர்வ கோளாறில் இன்ஃபாக்சுவேஷனில் நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்னன்னே தெரியாமல் நீங்கள் டக்குன்னு கல்யாணம் பண்ணும்போது கிட்டக்க போகும்போது தான் உங்களுடைய ஒருத்தர் குணம் தெரிய வரும். நீங்கள் இப்போவே லவ் மேரேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் போகிறாங்க வீட்டில் கேட்டுட்டு. அப்போ இங்கே பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டு 2 பேரும் வந்து நீங்கள் வெளியில் சுற்றுறீங்க போகிறீங்க வருங்கும்போது அது வரைக்குமே இந்த லவ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு போராடி கஷ்டப்பட்டு ஒன்று பேரண்ட்ஸ் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் முதல்ல பிடிவாதமாக பண்ணி சரி வழியே இல்லை என்ன பண்ணுறது பண்ணி வைப்போன்னு பண்ணி வச்சிடுறாங்க. பட் அதற்கு பிறகு 2 பேர் லைஃப் எப்படி இருக்குது? மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. நீ உங்கள் வீட்டில் ஏமாத்திருந்தா என் கூட சுற்றின, என் கூட வந்த, அப்போ இதுக்கு பின்னாடி நீ யார்ட்டையா சுற்றினியான்லாம் ஒரு விஷயம் சின்னதாக ஆரம்பிக்கும் போது தான் இங்கே வெட்டிக்கும் லாஸ்ட் ஆகும். அங்கே தான் பிரச்சனை வரும். உடனடியாக அப்போ வாழ்க்கை வேணாம் அப்படின்ட்டு டைவர்ஸ்குள்ளே போயிடுறாங்க. அப்படி நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. ஸோ சம்பந்தா வாழ்க்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாகசைதன்யாவோட ஒன்றா தான் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணாங்க. அவர் பண்ண மிஸ்டேக்கு வெளில வந்தால் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் இப்போது ஹன்சிகா. நீங்கள் அதுவும் என்ன காரணம்னா ஹன்சிகா மேலே ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு வேறு இப்போ அப்படியே தூவி விட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ஒரு பெண்ணு மேலே நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு விஷயத்தை டேட்டியாக சொல்கிறத வந்து அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இருக்குன்னா நம்ம சொல்லலாம், தவறே கிடையாது. பட் அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபே கல்யாணம் பண்ணிட்டு சரியில்லைன்னு வந்தால் அவன் எப்படி சரியாக இருப்பான் முதல்ல? ஆனால் ஜெயம் ரவி சார் சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே வந்து இந்த உலகம் வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது, பெண்களை மட்டுமே நியாயமாக பார்க்குது. இங்கே பசங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. இப்போ இருக்க காலகட்டங்கள்லாம் பசங்க தான் கஷ்டப்படுறாங்க, பொண்ணுங்க தான் எல்லா தப்பும். பொண்ணுங்க சைட்லேயும் தவறுகள்ன்றது இருக்குது. டேரெக்டாக எல்லா பொண்ணுங்களையும் அவர் சொல்ல, அவர் காமனாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற பசங்களுக்கும் மனசு இருக்குல்ல, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்களும் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். காமனாலாம் சொல்லக்கூடாதுங்க. என்னங்க பொம்மையை கடையில் விளையாட்டி வந்துட்டு இந்த பொம்மை சரியில்லைன்னு அந்த பொம்மை இந்த பொம்மை சரியில்லைன்னு சொல்லி காமனாக சொல்கிறதுக்கு வாழ்க்கைங்க ஒரு பொண்ணோட லைஃப். அப்படிலாம் காமனாலாம் ஒரு விஷயத்தை வந்து பொண்ணு மேலே சொல்லிட்டு போக முடியாது. பெண்கள் சொல்கிறத நம்புகிறாங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறீங்க. ஜெயம் ரவி சொல்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து ஓகே, பெண்கள் சொல்கிறது கேட்குறாங்க, ஆண்கள் பாவம்னு சொல்கிறது வந்து அக்செப்ட் பண்ணால் கூட ஓகே. பட் இங்கே நீங்கள் இப்போ ஆர்த்தி பசங்களோட இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தனியாக இருக்கீங்களா? வாடகை வீட்டில் இருக்கீங்களா? இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்களா? பசங்களை மீட் பண்ணுறீங்களா? கிடையாது. இல்லை, ஆர்த்தி இந்த பசங்களை வச்சுட்டு தானே தனியாக இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட ஜாலியாக போயிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம். என்ன ஆர்த்தி ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சாப்பாடு கூட கஷ்டப்படாமல் ஹோட்டல்ஸ்
ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது இல்லை. பட் ஒரு பக்கம் அவர் வந்து பெண்கள் சொல்கிறத மட்டும் கேட்குறாங்க, ஆண்கள் பாவங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண விட இவரு சொல்லக்கூடாது. பட் நீங்கள் இப்போ ஜாலியான லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க. ஆர்த்தி பசங்களோட ஃபேமிலியோட இருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் பண்ண தவிர அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்னென்ன பேசுவீங்க? ஏகப்பட்டதை பேசுவீங்களா? இதனால தான் நான் பிரிஞ்சு போனேன் அப்படின்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? அவங்க அப்படி ஒண்ணுமே சொல்ல கிடையாது. அவங்க அவங்க நியாயமாக சில விஷயங்கள் பேசுனாங்க. பட் ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஃபேமிலியே கிடையாது. பட் அது நீ வெளியில் கொண்டு வர அளவுக்கு ஒரு விஷயத்தை முடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.